ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் என்று ஆசைப்படுகிறேன். நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த செக்ஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ என்னுடைய பெயர் நவீன். நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்திலிருந்து எடுத்து பேச வந்திருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கவலை. இங்கே பெரும்பான்மையாருக்கு என்ன அதிகமாக இருக்கிறதுனா, கவலைகள் அதிகமாக இருக்கிறது. பிசாசு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை அழிக்க பயன்படுத்தும் ஆயுதம் கவலையாக இருக்கிறது. அவன் கவலையை கொடுத்து தான் மக்களை அழிக்கிறான். கவலையை கொடுத்து தான் மரணத்துக்கு நேராக நகர்த்தி கொண்டு போகிறான். ஸோ கவலைப்படாமல் இருங்கள். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அதாவது அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் சொல்லிட்டு வகை தேடி பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கே அவனால் எல்லாத்தையும்லாம் விழுங்க முடியாது, எல்லாரையும் அவனால் விழுங்க முடியாது. யார் கவலையாக இருக்கா, யார் கவலையில் இருக்கா, அவன் ஈஸியாக விழுங்க முடியும். அந்த மரணத்தை கொடுத்து அவன் ஈஸியாக விழுங்கிட்டு போயிடுவான். ஸோ கவலையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நேரத்துலேருந்து உங்கள் கவலைகள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நேரத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் மாறுவதாக. இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும். எல்லா கவலைகளும் மாறும். உங்களுக்கு கவலைகள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆவியானவர் இந்த நேரத்தில் உன் குடும்பத்துக்குள்ள உன்னை சந்தோஷத்தினால நிரப்புவாராக. உன்னை சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, தெய்வீக ஆரோக்கியத்தினால, நீ ஆரோக்கியம் இல்லாமல் கவலையில் இருக்கலாம், இல்லை பண பிரச்சனைனால கவலையில் இருக்கலாம், இல்லை சண்டைகள்னால கவலையில் இருக்கலாம், இல்லை உன்னுடைய நற்பெயர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கலாம். எந்தவித கவலையா இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆவியானவர் உன் குடும்பத்துக்குள்ள வரும்போது, அதாவது உன் உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் அந்த கவலைகளை எல்லாம் மாற்றுவாராக. இந்த நேரத்தில் ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள வருவாரு. ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார்னா ஃபர்ஸ்ட் சரி பண்ண வேண்டியது உன் இருதயத்தின் கவலைகளை அவர் சரி பண்ணுவாரு. உன்னோட உள்ளார்ந்த இருதயத்தை அவர் ரெடி பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஆவியானவர் உனக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை பார்க்கறது என்னன்னா, உள்ளார்ந்த இருதயம், அதாவது இன்னர் பெயின்ஸ் இருக்கும்ல உனக்கு, அதாவது ஆழ்ந்த காயங்கள், மனசுல ஒரு ஆழமான காயம் இருக்கும் உனக்கு, அந்த காயத்தை அவர் சரி பண்ணுவார். அது எத்தனை வருஷ காயமாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நேரத்தில் ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது அந்த காயங்களை எல்லாம் மாற்றுவாராக. அவர் காயத்தை ஆற்றுகிற தேவன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் காயத்தை ஆற்றுவாராம். உன் காயத்தை அவர் கட்டுவார். அவர் உன் காயத்தை ஆற்ற போகிறார். இந்த நேரத்தில் கூட எந்தெந்த கவலைகளில், எந்தெந்த கஷ்டங்களில், எந்தெந்த கண்ணீர் மத்தியில் நீ நடந்து போயிருக்கியோ அதை எல்லாம் அவர் சரி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கினவருக்கு உன்னுடைய கவலைகள் சின்னதாக தெரியும். அவருக்கு அது உனக்கு தான் பெருசா தெரியுது அந்த கவலை. ஆனா அவர் பார்க்கும்போது அந்த கவலையெல்லாம் சின்னது. அவர் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில பாடுபட்டதை காட்டிலும் உன்னுடைய கவலை அவ்வளவு பெரியது அல்ல. அதையே அவர் சின்னதாக தான் பார்த்தாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் அந்த இடத்துல கூட. சோ உங்களுடைய கவலைகள் அவ்வளவு பெருசு கிடையாது. பிசாசு கையில எடுக்கிற ஆயுதம் கவலை. ஆண்டவர் அதே மகிழ்ச்சியா கையில எடுத்து உன் கையில கொடுப்பாரு, உன் குடும்பத்துக்குள்ள கொடுப்பாரு. அவன் கவலையை கொண்டு வந்தானா ஆண்டவர் உன் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வருவார். வேலைக்காரன் அவனே அவ்வளவு கொண்டு வர முடியும்னா அந்த வேலைக்காரனையே சிருஷ்டித்தவர் அவரு. அப்ப அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. உன் வாழ்க்கையில அவருடைய அதிசயங்களை நீ பார்ப்ப. உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய கிரியைகளை நீ பார்ப்ப. அவர் வலதுகரத்தின் வல்லமையை உனக்கு காண்பிப்பார். அவர் வலதுகரத்தின் வல்லமையை உனக்கு காண்பிப்பாராக. அவருடைய கிரியைகள் மூலமா வெளிப்படும். மூலமா அவர் மகிமைப்படுவாது. இஸ்ரவேலை நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர். சோ உங்க மூலமா அவர் மகிமைப்பட போகிறார். அநேக அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அடையாளங்களையும் உங்க மூலமா தான் செய்ய போகிறார். நீங்க கவலையில உட்கார்ந்துருந்தா பிசாசுக்கு நீங்க விலை போய் விட்டீர்கள் என்று அர்த்தம். அவன் என்னதான் கவலையை கொடுத்தாலும் அந்த கவலைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் பொய்யாக மாறிவிடும். அந்த கவலைகள் எல்லாம் பொய். அந்த கவலைகள் எல்லாம் பொய். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அந்த கவலையை கொடுக்கிறதுக்கு தான் அவன் வரான், வேற எதுக்குமே வரமாட்டான்.
ஆனா இயேசப்பா எதுக்கு வராருன்னா, நான் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொன்னாரு. சோ உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இயேசப்பா வந்தார் என்பதை புரிந்துகொள். கவலையில இருந்து வெளியே வா. இந்த நேரத்துல எந்தெந்த கவலைகள் உனக்கு இருக்கிறதோ அந்த கவலைகள்ல இருந்து வெளியே வந்து பாரு. அவன் உனக்கு அந்த வீக்னஸ், உன்னோட வீக்னஸ் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த வீக்னஸ வச்சு உன்னை அடிக்க பாக்குறான். அந்த வீக்னஸ வச்சு உன்னை அடிக்க பாக்குறான். நீ எங்க தொட்டா ட்ரிகர் ஆவ, நீ எங்க தொட்டா உட்காருவ, நீ எங்க தொட்டா ஒடுங்கி போயிருவ. உன் குடும்பத்து ஆளுக்குள்ளேயே வச்சு, உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சு உன்னை உட்கார வச்சிருவான். உன்னை உட்கார வச்சிருவான். அவனுக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்ல. அவன் உன் குடும்பத்து ஆளுக்களே வைத்து செயல்பட்டு உன்னை உட்கார வைத்து விடுவான். அவன் என்ன பண்ணாலும் கவலை இல்லை, அவன் என்ன பண்ணாலும் கவலை இல்லை. எனக்கு கிறிஸ்து தான் பெலன் என்று சொல்லுவாயாயில், என்னுடைய பெலன் கிறிஸ்து என்று சொல்லுவாயாயில், என்னுடைய அவன் என்ன கவலையை கொடுத்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு சொல்லுவேனா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். நித்திய ஜீவன் உனக்கு உண்டாயிருக்கும். அதாவது நித்தியமாக நிரந்தரமாக நீ உயிரோடு இருப்பாய். மறிக்க மாட்ட. கவலையில மட்டும் இருக்காத. கவலையை மட்டும் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறி. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சமாதானத்தை குலைக்கிற ஆவிகள் உனக்கு எதிராக செயல்பட்டாலும், கிறிஸ்து என்னுடைய பலனாக இருக்கிறார், நான் சமாதானமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், கவலை என் முகத்தில் தெரியாது என்று நீ சொல்லுவாயாயில் நித்திய ஜீவனுக்கு நீ சுதந்திரவாளியாக மாறுவாய். நித்திய ஜீவனுக்கு நீ சுதந்திரவாளியாக மாறுவாய் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நித்திய ஜீவனுக்கு நீங்க சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் குடும்பங்கள் நித்தியமாய் வாழும். அதாவது உன்னுடைய குடும்பங்கள் வாழ்க்கைப்படும். வாழ்க்கைப்படாத உன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் இனிமேல் வாழ்க்கைப்பட போகிறது. வாழ்க்கைப்படாத உன்னுடைய மகனின் வாழ்க்கை எல்லாம் இனிமேல் வாழ்க்கைப்பட போகிறது. கருவுல ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தால், இனிமேல் இந்த வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக அந்த குழந்தைகள் உண்டாக போகிறது என்பதை விசுவாசியுங்கள். நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசுங்கள் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷனுக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு அருளை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் போய் நிற்கணும் ஆண்டவரே. அந்த நேரத்தில் வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து மக்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல விதையை விதைக்க வேண்டும் ஆண்டவரே. இருதயமாகிய நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட அந்த விதைகள் விதைக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விதைகள் மூலமாக அவர்கள் 100%, 60%, 30% பலன் அடைவார்களாக. 100% பலன் அடைகிறதுக்கு நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அவர்கள் 100% பலன் அடைந்து அவர்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் சாட்சியை கெடுப்பதற்காக நிறைய வேலைகள் செய்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட அந்த சாட்சிகள் திரும்பவும் அவர்கள் கரத்தில் வருவதாக. இழந்து போனதை மீட்கவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நீங்கள் இழந்து என்னென்ன பொருட்களையோ என்னென்ன உறவுகளையோ நீங்கள் இழந்து போயிருந்தாலும் அதை மீட்டு தர உங்களுக்காக தூதர்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இழந்து போன பொருட்களை உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். நீ இழந்த உறவுகள் உனக்கு திரும்பவும் கிடைக்கும். நீ இழந்த மரியாதை உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்த நற்பெயர் உனக்கு திரும்ப கிடைக்கும். எதை நீ இழந்தையோ, எதை இழந்து பிசாசு உன்னை கவலைக்குள்ள கொண்டு போனானோ அதையெல்லாம் உனக்கு தந்து அவர் நித்திய மகிழ்ச்சிக்குள்ள உன்னை கொண்டு போவாராக. இந்த நேரத்துல கூட அவன் உன்னை தூக்கிட்டு உன்னை கவலைக்குள்ள கொண்டு போனான். அதே விஷயத்தை அவர் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வருகிற தேவன். அதே விஷயத்தை உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வருவார் ஆண்டவர். எத்தனை அவன் சித்து வேலைகள் பார்த்தாலும் பரவாயில்லை. உன் வாழ்க்கையில் அப்பா இருக்கிறார், உனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார், உனக்காக பேச ஒருவர் இருக்கிறார். யாருமே இல்லை, எந்த மனிதரும் எனக்காக பேசல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறால, உனக்காக பேச ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்பதை விசுவாசி. அவர் நமக்காக தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினார். நமக்காக தான் அவர் ஜீவனை விட்டார். நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்.
நாம் மரிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் ஜீவனோடு இருக்கணும் சொல்லி அவர் ஜீவனை விட்டார். நம்ம நல்ல பாதைகளில் நல்ல ராஜ பாதைகளில் நடந்து போகணும்னு சொல்லிட்டு அவர் கரடு முரடான பாதைகளை ஏற்றுக்கொண்டார். நம்ம நடக்க வேண்டிய பாதை அது, கரடு முரடான பாதை, நம்ம நடக்க வேண்டிய பாதை. ஆனா நமக்காக ஒருவர் நான் நடந்துக்கிறேன், நீ என்னுடைய பாதையில நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீதியின் பாதையில நம்ம நடந்து போக வச்சுட்டாரு. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை. ஸோ எந்த பாதையில அப்ப மரணம் உண்டு? அந்த கரடு முரடான பாதைகள்ல மரணம் இருந்துச்சு. அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளை நீதியின் பாதையில நடக்க விட்டாரு, அதாவது நீதிமான் ஆக்கி விட்டார் நம்மளை. ஸோ நீதிமான்கள் எப்பவுமே நீதியின் பாதையில நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நீதியின் பாதையில நடக்கும்போது நம்மளுக்குள்ள ஜீவன் கடந்து வருகிறது, ஜீவன் கடந்து வருகிறது. இந்த நேரத்துல கூட எந்தெந்த குடும்பங்கள்ல இப்ப வரைக்கும் ஜீவன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, அந்தந்த குடும்பங்கள்ல இந்த நேரத்திலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து ஜீவன் கடந்து வருவதாக, அந்தந்த குடும்பங்கள்ல ஜீவன் கடந்து வருவதாக. உங்கள் குடும்பங்களில் ஜீவனை கட்டளையிடுகிறேன், உங்கள் குடும்பங்களில் ஜீவனை கட்டளையிடுகிறேன். எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ இந்த நேரத்தில் அந்த ஜீவன் உங்கள் வீட்டுக்குள் கடந்து வரும்போது அந்தந்த பிரச்சனைகளை ஜீவனானது விழுங்குகிறது. ஜீவன் அப்படியே விழுங்கிறோம், அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே விழுங்கிறோம். ஜீவன் மரணத்தை மட்டும் விழுங்குவது அல்ல, ஜீவன் உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய கவலைகளையும் சேர்த்து விழுங்குகிறது. உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய கண்ணீர்களையும் சேர்த்து விழுங்குகிறது ஜீவன். உன்னுடைய மரணத்தை மட்டுமல்ல ஜீவன் விழுங்குவது, உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஆவிகளை ஜீவன் இந்த நேரத்துல விழுங்குது. ஜீவன் அப்படியே முழுகிறத நான் பார்க்கிறேன். உன் வீட்டுக்குள்ள வந்து அந்த ஜீவன் கடந்து வந்து உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் அந்த ஜீவன் முழுங்கி கொண்டிருக்கிறது. ஜீவன் முழுங்கி கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசி. ஜீவன் முழுங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல கூட எல்லா பிரச்சனைகளுமே உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இந்த நேரத்திலிருந்து வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் தான் போகும். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எழும்பினாலும் அது மரணம் என்ற ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்க்காமலே போகும் என்று நான் சொல்லி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த ஆயுதம் எழும்பினாலும் அது உனக்கு வாய்க்காமல் போகும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வியாதி உனக்குள்ள வர முடியாது, வியாதி உன் குடும்பத்துக்குள்ள வர முடியாது. எந்த ஒரு வாதைகளும் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள சேதப்படுத்த முடியாது. அது உன்னை மேற்கொள்ள மாட்டாது, அது உன்னை சேதப்படுத்த முடியாது என்று நான் இந்த நேரத்துல இந்த ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்துக்குள்ள கட்டளையிடுகிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு நீ போற பாதையில உனக்கு எதிர்பட்டு வராது. நீ நடந்து போற பாதையில பொல்லாப்பு நீ பார்க்க மாட்ட, பொல்லாங்கான விஷயங்களை நீ பார்க்க மாட்ட, கெடுதலான காரியங்களை நீ பார்க்க மாட்ட. இத்தனை நாட்கள் நீ கெடுதலான காரியங்களை பார்த்திருக்கலாம், இத்தனை நாட்கள் உனக்கு தீமையான காரியங்கள் உன்னை எதிர்கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிட்டு வராது. ஆனா எதிர்த்து வராது. பொல்லாப்பு உன்னை பார்த்து எதிர்த்து வராது, எதிர்த்தே வராதான். இந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு ஆவியானவர் உன் குடும்பத்துக்குள்ள கட்டளை இடுகிற, அந்த மாதிரி தூதர்கள் உன்னை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு, உன்னை பாதுகாக்கிறதுக்கு, நீ போகிற இடத்துல உன்னை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி தூதர்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள். பொல்லாப்பு உன்னை நோக்கி வராது. இனிமேல் பொல்லாப்பு உன்னை நோக்கி வராது. துஷ்ட மனிதர்கள் உன் வழியை கடந்து செல்வது இல்லை. துஷ்ட மனிதர்களை நீ பார்க்க மாட்ட. இத்தனை நாட்கள் உனக்கு தீங்கு செய்யணும் என்று நினைத்து உன்னிடத்தில் நெருங்கி வந்திருப்பார்கள். ஆனால் இனிமேல் அந்த மனிதர்களை நீ பார்க்க மாட்ட, உன் கண்ணை நீ பார்க்க மாட்ட. ஏன்னா நீ தேடுவ, நீ அவர்களை தேடியும் காணாது இருக்கிற சூழ்நிலைக்குள்ள, அந்த நிலைமைக்குள்ள உன்னை கூட்டிட்டு போவார் ஆவியானவர். உன்னுடைய பிரச்சனைகளை நீ தேடுவ, உன்னுடைய நோய்களை நீ தேடுவ, எல்லாத்துமே நீ தேடுற இடத்துலதான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. உன்னுடைய கடன்களை நீ தேடுவ, நீ எதையுமே பார்க்க மாட்ட.
உனக்குள்ள அந்த நித்திய ஜீவனை இந்த நேரத்திலிருந்து அவர் கட்டளை இடுவாராக. அந்த நித்திய ஜீவன் உனக்கு கட்டளையிடப்படுகிறது. இந்த நேரத்துல நீ கவலைப்படாமல் இருந்தனா இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை நீ விசுவாசித்தாகி உனக்குள் கவலைகள் உனக்குள்ள கவலைகள் இருக்க மாட்டாது. உன் கவலைகளை அவர் எடுத்து போடுவாராக. இந்த நேரத்துல உள்ளத்துக்குள்ள வந்து அவர் அந்த கவலைகளை எல்லாம் எடுத்து வெளியே எரிகிற நேரம் அந்த கவலைகளை எல்லாம் வேரோடு புடுங்கி எரியப்படும். பரமபிதா நடாத நாற்றுகளை அவர் வேரோடு பிடுங்கி எறிவார். பரமபிதா நடாத நாற்றுகளை அவர் வேரோடு பிடுங்கி எறிவார். உள்ளத்துக்குள்ள நிறைய சத்தியங்கள் நிரம்பி இருக்கிறது. அதாவது மரணம் இருக்கிறது என்ற சத்தியம் உனக்குள்ள நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த மரணம் இருக்கின்றது என்ற சத்தியத்தை அவர் வேரோடு புடுங்கி எறிகிற நேரம் இது. இந்த நேரத்துல அவர் வேரோடு புடுங்கி எறிந்துட்டு வேற ஒரு இதை நாட்டுவார். உனக்குள்ள ஒரு நாட்டுவாரு. அது மரணம் கிடையாது. மரணம் உனக்கு வர முடியாது. நித்திய ஜீவனை நாட்டுவார். அவரு ஜீவனை உனக்குள்ள திரும்பி முளைக்க பண்ணுவார். ஜீவனை உனக்கு திரும்பவும் முளைக்க பண்ணுவாரு. இத்தனை நாட்கள் ஜீவன் இல்லாமல் இருந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஜீவன் வந்தாலும் உன் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வருவதாக. ஜீவன் வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில பின்னாடி வர விஷயங்கள் என்னன்னா சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வரும். இத்தனை நாட்கள் உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் இன்னும் ஜீவன் வரவில்லை என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் ஆவியானவர் உனக்குள்ள ஜீவனை அனுப்புகிறார். இனிமேல் நீ போகிற இடத்துல எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். நீ காண்கிற பகுதிகள் எல்லாம் சமாதானமாக இருக்கும். அதாவது தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக சமாதானமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நேரத்துல நிரப்புவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான. நீ எவ்வளவோ ரிசர்ச் பண்ணிருப்ப, எவ்வளவோ கண்டுபிடிச்சிருப்ப. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு நீ கண்டுபிடிச்சதெல்லாம் விட்டுட்டு உன் திறமையினால நீ பண்ணதெல்லாம் விட்டு இந்த நேரத்துல ஆவியானவர் சொல்றாரு உனக்கு தெய்வீக சமாதானத்தை அவர் கட்டளை இடுவாராக. சமாதானமே இல்லாத வாழ்க்கையில கஷ்டத்திலையும் கவலையிலையும் கண்ணீரிலையும் சண்டைகள் மத்தியிலையும் நீ நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உனக்கு தேவையானது புத்தி கிடையாது. இந்த நேரத்துல உனக்கு தேவையானது சமாதானம். நீ கஷ்டத்துல நீ சமாதான குலைச்சல நடந்து போனா உனக்கு தேவை அறிவோ புத்தியோ ஞானமோ கிடையாது. அந்த இடத்துல உனக்கு தேவை சமாதானம். உனக்கு என்ன தேவை என்று அறிந்து அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த நேரத்துல கூட உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்று அவர் அறிந்து உனக்கு கட்டளையிடுவாராக. அறிகிறதுனா என்னதுன்னா அவர் நீ இணைகிறது. அறிகிறதுனா என்னதுன்னா நீ அவர் இணைகிறது. உனக்கு சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல உனக்கு என்ன தேவை என்று அறிந்து அதாவது சமாதானத்தை உனக்கு கொடுக்கிற வருவார் உன்கிட்ட. நீயும் அவரும் ஒன்னாயிருவீங்க. ஒன்னானதுக்கு அப்புறம் அதுல இருந்து பிறக்கிற குழந்தை சமாதானமாக இருக்கும். நீயும் ஆவியானவர் ஒன்னாகணும். அதுக்குதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர்கள் ஒன்றாகி விடு. சமாதானம் என்ற குழந்தை உனக்கு பிறக்கும். சமாதானம் என்ற சத்தியம் உனக்குள்ள வரும். சமாதானத்தை நீ கண்ணுல பார்ப்ப. சமாதானத்துல உள்ளத்துல ஃபீல் பண்ணுவ. நீ பார்க்கிற இடமெல்லாம் சமாதானமா இருக்கும். இன்று கண்ட எழுத்தியனை நீ இனிமேல் காண்பது இல்லை. நீ இன்று கண்ட எழுத்தியனை நீ காண மாட்ட. ஆகாது என்று ஒதுக்கின கல்தான் நீ. ஆனா மூளைக்கு தலைக்கல் ஆக்கி வச்சிருக்காரு ஆண்டவர் உன்னைய. அது எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியமானதா இருக்கும். அது கர்த்தராலே உண்டானது. சோ அந்த கல்லுதான் நீ. சோ பரலோகத்துல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கல்லுக்கு கிருபை உண்டாக கடவுது. சோ உனக்கு கிருபை உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தொனிக்கும். நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்ற சத்தம் பரலோகத்திலிருந்து தொனிக்கும். உன் வீட்டை நோக்கி, நீ வேலை செய்கிற இடத்தை நோக்கி இல்லை, நீ இந்த வீடியோ பார்த்துக்கிற மூலமாக அந்த சத்தம் உனக்கு தொனிக்கும். நீ அவருடைய நேசகுமாரன், உன்னில் அவர் பிரியமாக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொந்த மகனாக இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி உனக்காக
அவர் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே பலிக்கும். இந்த வார்த்தைகள், இப்ப பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில அப்படியே பலிக்க போகிறது. ஏனால் ஆவியானவர் வந்துட்டார்னா, ஆவியானவர் நீயும் அறிந்து கொண்டீர்கள் என்றால், அதாவது இணைந்தீர்கள் என்றால், அங்கிருந்து ஒரு வரக்கிற குழந்தை இப்ப நீ என்ன சுச்சுவேஷன்ல போய்க்கிறியோ, இப்ப சமாதானமே இல்லாம போய்க்கிறதுனா அப்ப ஒரு குழந்தை பிறக்கும், அது சமாதானமாக இருக்கும். அந்த சத்தியத்தின் வெளிப்பாடுதான் குழந்தை. உனக்குள்ள அப்படி ஃபீல் ஆகும். சமாதானம் என்னைக்குமே இல்லாத சமாதானம் இன்னைக்கு உனக்கு நேரா கடந்து வருகிறது. உனக்கு மிராக்கிள் மணி வரலாம், என்ன வேணா வரலாம். நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன், இந்த அதிசயம் இந்த இடத்துல இருந்து எனக்கு வருமா, இந்த அற்புதம் இந்த இடத்துல இருந்து எனக்கு வருமா என்று நீ நினைக்க முடியாத அளவுக்கு உன்னை சமாதானத்துக்குள் கூட்டி செல்லுகிற ஆவியானவர் இந்த நேரத்துல உன் குடும்பத்துக்குள்ள கடந்து வருவார். ஓகே, நம்ம வார்த்தைக்கு நேராக போயிடலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனை உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஏசப்பா சிலுவையில நமக்காக பலியாகிவிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பலியாயிட்டாரு. ஸோ இப்போ என்ன நம்ம நினைக்கிறோம்னா, ஏசப்பா பலியாயிட்டாரு, ஸோ நம்மளும் செத்தாதால நம்ம பாவங்கள் நம்மளுக்கு கழுவப்படும், மன்னிக்கப்படும். அவர் எப்படி, அவர் ஒரு இதனாலேயே நம்மளுடைய எல்லாரும் பாவங்களையும் மன்னிக்கப்படுமா அப்படின்னு நினைச்சிருக்கோம்ல. அதற்காக தான் பிதாவானவர் கொண்டு வந்தார் இந்த ஐடியா. ஞானஸ்தானம் என்ற ஒரு ஐடியாவை பிதா கொண்டு வந்தாரு. ஸோ ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமா என்ன நடக்குது? ஸோ ஞானஸ்தானம், நீ தண்ணிக்குள்ள முங்கும் போது நீ அவரோடு கூட சிலுவையில அடக்கமாக, சிலுவையில அறையப்படுற நீ அவர் கூட அந்த ஞானஸ்தானத்துல உனைய தண்ணியில போட்டு முக்குறாங்களே, அந்த முக்கும் போது, அதாவது ஜலம் என்றால் அதாவது சமுத்திரம் என்றால் மரணத்தை குறிக்கிறது. சில இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்க, சமுத்திரம் என்றால் மரணத்தை குறிக்கிறது, மரணத்திற்கு ஒப்பான ஒன்று. ஸோ அந்த மரணத்துக்குள்ள நீ போயிட்டு நீ வெளியே வருவ. ஞானஸ்தானம் பண்ணும்போது நீ அந்த மரணத்துக்குள்ள போயிட்டு திரும்பவும் வெளியே வருவாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்துல நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது மரணத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வெளியே வர்ற, அதாவது சிலுவையில இயேசுவோட நீயும் அறியப்படுகிறாய். நீ திரும்ப வரும்போது அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறாய். அவரோடு கூட உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுகிற. அப்ப நீயும் கிறிஸ்துவும் ஒண்ணுதான், நீயும் கிறிஸ்துவும் சமன்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் இயேசுவும் சமமானவர்கள். நீங்கள் அவருக்கு குறைந்த ஆள் கிடையாது, 2 பேரும் ஈக்குவலான பர்சன் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ப முடியவில்லையா உங்களுக்கு? ஏன்னா நீங்களும் சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்மளும் அவரோடு கூட நம்மளும் அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம உயிர் தெளிந்து விட்டோம். அவரோடு கூட நம்மளும் உயிர் தெளிந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாகவும் அவர் உயிர் தெளிவின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஸோ அவருடைய மரணத்தின் சாயல்ல நம்ம இணைக்கப்பட்ட மாதிரி நம்ம அவருடைய உயிர் தெளிவின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஸோ மரணம் அடுத்து வர முடியாது, ஏன்னா நம்ம செத்துட்டோம், நம்ம செத்து பொழைச்சிருக்கோம். ஸோ திரும்பி நம்ம சாக மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம செத்து பிழைத்தவர்கள். ஸோ நம்ம திரும்பி மரிக்க தேவையில்லை. இந்த உலகத்துல ஒரே ஒரு டைம் தான் மரணம். அந்த மரணத்தை நம்ம சிலுவையில ஞானஸ்தானம் என்ற பெயர்ல நம்ம செய்து விட்டோம். சோ இனிமேல் நம் மரிக்க தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் தான் நீ திரும்பி மரித்து உயிரோடு கூட எழுந்து விட்டாய் என்பதற்கான அடையாளம் ஞானஸ்தானம். அதாவது நீ தண்ணீர்ல முக்கி திரும்பி எடுக்கிறாங்களே, அதனால நீ திரும்பி மரிக்க மாட்ட. ஏன்னா நீ தண்ணீர்ல முக்கும் போது ஒரு அளவு மரித்து விட்டாய், திரும்பி நீ மரிக்க தேவையில்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மரிக்க தேவையில்லை, ஏன்னா சிலுவையில் நமக்காக ஒருவர் பலியாகி விட்டார். அதே பலியை நாம் ஞானஸ்தானத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம். புரிகிறதா? நம்மளுடைய பழைய மனுஷன், அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாவ மனுஷன் இருப்பான், பாவ சரீரம் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அந்த மனுஷன் அவரோட கூட சிலுவையில அறையப்பட்டான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும்போது, எங்க சிம்பிளா சொல்றேன், இந்த வசனத்தை சிம்பிளா உங்களுக்கு சொல்லவா? நீ ஃபர்ஸ்ட் பாவியா இருக்கும்போது கிறிஸ்துவ நீயும் வச்சுக்கோ, இது நீன்னு வச்சுக்கோ, இது கிறிஸ்துவ வச்சுக்கோ. நீங்க ரெண்டு நம்ம பாவியா இருக்கோம். நீ பாவியா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில பலியாயிட்டாரு. 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு. புரிஞ்சா? அவர் சிலுவையில நம்மளுடைய பாவத்துக்காக பலியாகிவிட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். அதே போல நம்மளுடைய பாவத்திற்காக அவர் நம்ம எதுவுமே பண்ணலையே குற்றமனாச்சாச்சு உறுத்துமேன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் என்ற ஐடியா கொடுக்குறாரு. அதாவது கஷ்டமான பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு வெறும் சிம்பிளான மேட்டரை நம்ம செய்ய சொல்றாரு. அதாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக அந்த ஜலத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம சிலுவையில் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் மாதிரியே சிலுவையில நம்மளே அறையிறாங்க. அந்த ஜலத்துக்குள்ள போகும்போது, அந்த தண்ணிக்குள்ள போகும்போது நம்மளையும் அவர் மாதிரியே சிலுவையில அறையிறாங்க. சோ அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அதே போல நாமளும் உயிர் தெழுதல் அடைகிறோம். ஏன்னா அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி மரித்தார் என்று எங்கேயாவது போட்டி இருக்கிறதா? இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்க. இயேசு சிலுவையில நமக்காக பலியாகி அவர் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்துட்டாரு. அதற்கப்புறம் இயேசு எங்கேயாவது மரித்தார் என்று போட்டி இருக்கிறதா பைபிள்ல? போடவில்லை. அதே போலதான் நீங்க ஞானஸ்தானத்தில் மரித்து உயிர் தெழுந்து விட்டீர்கள். சோ நீங்களும் மரிக்க மாட்டீர்கள் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஒரு டைம் தான் சாவும், அதுக்கப்புறம் சாவு கிடையாது. சோ நீங்க செத்துட்டீங்க. ஞானஸ்தானத்துல நீங்க செத்து நீங்க திரும்ப உயிர் தெழுந்துட்டீங்க. சோ நீங்க திரும்ப சாக மாட்டீங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நீங்க திரும்ப சாக மாட்டீங்க. உங்களுக்கு மரணம் கிடையாது. ஏன்னா நீங்கள் மரணத்தை ஞானஸ்தானம் என்ற பெயர்ல ருசி பார்த்து விட்டீர்கள். திரும்பி எந்திரிக்கும் போது நித்திய ஜீவன் உனக்குள்ள வந்திருக்கு. திரும்பி எந்திரிக்கும் போது நித்திய ஜீவன். ஏன்னா இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் திரும்ப மரிக்கவில்லை. இயேசுவுக்கு நான் குறைத்தால் கிடையாது, இயேசுவுக்கு நான் குறைந்த ஆள் கிடையாது. சோ நானும் அவரை மரிக்க மாட்டேன் என்பதை சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுக்கு நீங்க ஒண்ணும் குறைஞ்ச ஆள் கிடையாது. அவர் எப்படி சிலுவையில நமக்காக பலியாயிட்டாரோ, அவர் எப்படி உயிர் தெழுந்துட்டாரோ, அதுக்கப்புறம் அவர் எப்படி சாகாம இன்ன வரைக்கும் இருக்காரோ, அதே போலதான் நீங்களும் ஞானஸ்தானத்தின் மூலமாக மரித்தீர்கள். மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டீர்கள். எழுப்பப்பட்டதுக்கு பின்பாக நீங்களும் மரிக்க மாட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ற சத்தியம் உங்களுக்கு புரிய வேண்டும். ஞானஸ்தானம்னா எதுக்கு அப்படின்னு புரியணும் உங்களுக்கு. ஞானஸ்தானம்னா சும்மா அந்த பாவத்தை கழுவுறது. நிறைய பேர் சொல்றாங்க ஞானஸ்தானம்னா என்னதுன்னா, ஒருத்தவங்க தப்பா பண்ணிக்கிட்டே இருக்கானா அவனை கூப்பிட்டுட்டு இந்த தண்ணிக்குள்ள முக்கி உன்னை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணிக்குள்ள நீ முக்கும் போது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுதுப்பா. அப்படியே நீ திரும்பி எந்திரிக்கும் போது நீ பாவம் இல்லாத புதிய மனுஷனாக எந்திரிக்கிற. அது கரெக்டான மீனிங் தான். ஆனாலும் இன்னொரு மீனிங் இருக்கு. நீ அவரை கூட அடக்கம் பண்ணப்படுகிறாய். அடக்கம் பண்ணப்பட்டு நீ வேறு மனுஷனாக திரும்பி எந்திரிக்கிற, புது சிருஷ்டியாக திரும்பி எந்திரிக்கிற. பழையவைகள் எல்லாம் அந்த மரணத்தோட போயிருச்சு, எல்லாம் இனிமேல் புதிதாயின. சோ மரணம் போயிருச்சுன்னா அடுத்து வர்றது ஜீவன் மட்டும்தான். மரணம் இல்லைன்னா ஜீவன். அதாவது ஜீவன்னா சாதாரண ஜீவன் கிடையாது, இது நித்திய ஜீவன். ஒருத்தவங்கிட்ட மரணம் போயிருச்சுன்னா அடுத்து மரணம் அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது ஜீவன். அந்த ஜீவன் சாதாரண ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன். அது நித்தியமாக இருக்கும். இயேசு கூட இருந்தது அந்த நித்திய ஜீவன். இயேசுக்குள்ள இருந்தது நித்திய ஜீவன். அவர் கல்லறையை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவருக்கு காணப்பட்டது நித்திய ஜீவன். அவர் திரும்ப மரிக்க தேவையில்லை. சோ ஞானஸ்தானத்துல நீ மரித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்றால் நீ திரும்ப மரிக்க தேவையில்லை. உன்னை மரணம் ஆட்கொள்ள முடியாது, உன்னை மரணம் அணுக முடியாது, உன்னை பாவம் மேற்கொள்ள முடியாது என்பதை புரிந்துகொள். இயேசுவும் நீயும் சமமானவர்கள் என்று ஃபர்ஸ்ட் புரிந்துகொள். ஆகையால் கிறிஸ்து உடனே
மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறானே, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து மரணம் போகுது. மரணம் போனதுக்கு அப்புறம் தான் பாவம் போகுது. மரணம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ பண்ணிக்கிறீங்கள இப்ப பாவம், அது உன்னை விட்டு போயிடும். அதாவது மரணம் இல்லை என்ற சத்தியம் உனக்குள்ள வந்துச்சுன்னா, மரணம் எனக்கு அணுக முடியாது என்ற சத்தியம் வந்துச்சுன்னா, உன்னை பாவம் அணுக முடியாது என்பதை புரிந்து கொள். ஏன்னா மரணம் என்கிட்ட இருக்குன்னு சொல்ற வரைக்கும் எனக்குள்ள பாவம் வேலை செய்து கொண்டே இருக்கும். பாவத்துக்குள்ளேயே நான் இருந்துகிட்டே இருப்பேன். மரணம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாவம் என்ன எனக்குள்ளேயே இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். நான் மரணம் இல்லை, எனக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது, எனக்குள் ஜீவன் இருக்கிறது என்று நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பாவமான காரியங்கள் என்னை விட்டு அகன்று செல்கிறது. நான் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்படுகிறேன். இத்தனை நாள் நீ மரணம் இருக்குன்னு சொல்லும் போது மரணம் வந்து உன்னை சிறைபிடித்து வைத்திருக்கும். சிறைபிடித்து வைத்து அந்த பாவங்கள் வந்து உன்னை சிறைபிடித்து வைத்திருக்கும். நீ என்னைக்கு வாயை திறந்து நான் ஞானஸ்தானத்தினால நான் திரும்பி மறிக்க தேவையில்லை என்று நீ பிரசங்கம் பண்ணுகிறாயோ, நீ பேசுகிறாயோ, நீ அந்த வந்து அறிக்கை பண்றையோ, அன்னைக்கு அந்த சிறையில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறாய். இந்த மரண சிறையில் இருந்து நீ விடுதலையாக்கப்படணும்னா நான் மறிக்க தேவையில்லை, ஞானஸ்தானம் என்ற பெயர்ல நான் திரும்பவும் மறிக்க தேவையில்லை என்று புரிந்துகொள். ஞானஸ்தானத்தினால் நீ மறித்து திரும்ப உயிரோடு எழுந்து விட்டாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திரும்ப மறிக்க தேவையில்லை. ஓகே. ஆகையால் கிறிஸ்துவனை கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஸோ இது ஒரு நம்புகிறோம். இதை வந்து நம்பணும். இது நம்ம கிறிஸ்துவோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம், நம்ம திரும்பி கிறிஸ்துவோடையே பிழைத்து இருக்கிறோம் என்று நம்புங்கள். அவர் மட்டும்தான் பிழைப்பாரா? நம்ம பிழைக்க மாட்டோமா? நம்ம பிழைக்க மாட்டோமா? அவர் மட்டும்தான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பிழைப்பாரா? நம்ம பிழைக்க மாட்டோமா? நம்மளும் பிழைப்போம். ஏன்னா நம்மளும் ஒரு ஈக்குவல். ஏன்னா நம்ம முக்கியமான நபராக இருக்கிறோம் பரலோகத்துல. இதான் ஒரு முக்கியமான நபராக பார்க்கிறார். அத நம்ம முக்கியமானதான் அவருடைய மகனை நமக்காக அனுப்பி விட்டாரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் இயேசுவும் ஈக்குவல் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் இயேசு ஈக்குவல் தான். உங்களாலையும் அற்புதங்கள் பண்ண முடியும். இயேசுவே சொல்லியிருக்காருல, ஏன் விசுவாசத்துல நீங்க குறைச்சலா இருக்கீங்க? உங்களாலையும் அற்புதங்கள்லாம் பண்ண முடியும், நான் செய்யற மாதிரி நீங்களும் செய்ய முடியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு தேவையானது இப்பொழுது விசுவாசம் மட்டும்தான். இந்த இடத்துல உனக்கு தேவையானது விசுவாசம் மட்டும்தான். நான் திரும்பி மறிக்க மாட்டேன் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ இயேசு ஒண்ணு என்பதை புரிந்துகொள். நீ இயேசு ஒண்ணு. நீ திரும்பி மறிக்க மாட்ட. உனக்கு மூலமா மரணம் வேலை செய்ய முடியாது. நீ திரும்பி மறிக்க மாட்ட. உன்னை மரணம் ஆட்கொள்ள முடியாது, உன்னை வியாதி ஆட்கொள்ள முடியாது, எதுவுமே உன்னை ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு வியாதியாக படுத்தது கிடையாது. இது வரைக்கும் இயேசு வியாதியின் படுக்கையில கிடந்தது கிடையாது. அவர் மரணத்தின் படுக்கையில இருந்தாரு, ஆனாலும் திரும்ப உயிரோடு எழுந்தார். சோ அதே போலதான் நீ ஜலத்துக்குள்ள முங்கும் போது நீயும் மரணத்துக்கு நேராக கடந்து போன, திரும்பியும் உயிரோடு கூட எழுந்திருந்தாய் என்பதை விசுவாசியுங்கள். நீங்கள் திரும்பவும் உயிரோடு கூட எழுந்திருந்தீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். மரித்தோரில் இருந்து எழுந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை. சோ மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை சொன்னா நானு. சோ மரித்தோரிலிருந்து எழுந்துட்டாருங்க கிறிஸ்து. இனி அவர் மரிக்க தேவையில்லை. இனி அவர் அந்த மரணத்தை பார்க்க அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி மரித்து விட்டார். திரும்பி அவர் மரிக்க தேவையில்லை. அவரும் மனிதராகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கும் வேர்த்தது, அவருக்கும் பசித்தது, அவருக்கும் வலி இருந்தது, அவருக்கும் பிரச்சனை வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கும் எல்லாமே வந்துச்சுங்க. எல்லா உபத்திரவங்களும் அவருக்கு வந்துச்சு. அவருக்கு சோதனை வந்துச்சு, அவருக்கு பசி இருந்துச்சு, அவருக்கு தூக்கம் வந்துச்சு, எல்லாமே அவருக்கு வந்தது. நம்மள மாதிரிதான் இந்த உபத்திரவத்தின் குகையில் அவர் இருந்தாரு. இந்த பூமியோட இருதயத்தில் அவர் இருந்தாரு.
என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட ஆள்தான். அவரும் நமக்காக கஷ்டப்பட்டாரு. அவரும் பரிசேயர் சதுசேயர்கள் மத்தேயு மார்க்கெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எடுத்து படிச்சு பாருங்க. பரிசேயரும் சதுசேயரும் என்னென்ன வேலைகள் பார்த்திருக்காங்க என்று உங்களுக்கு நன்றாக புரியும். சோ அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை. சோ அறிந்திருக்கிறோம்னா நம்மளும் கிறிஸ்துவும் ஒன்னாயிட்டோம். நம்மளும் கிறிஸ்துவும் ஒன்னானனால இணைந்தனால சோ அங்கிருந்து ஒரு குழந்தை பிறகுதான் அந்த குழந்தையின் பெயர் ஜீவன். நம்மளும் கிறிஸ்துவும் அறிந்திருக்கிறனால அங்கிருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையின் பெயர் ஜீவன். அப்ப என்ன மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை என்றால்னா மரணம் ஆட்கொள்ள முடியாது. மரணத்தோட ஆளுகை இனிமேல் நம்ம மேல இருக்க முடியாது. இத்தனை நாள் மரணத்தின் மேல் மரணம் ஒரு ஆளுகையை பண்ணிருக்கோம், வியாதியை கொடுத்திருக்கோம், கொஞ்சம் பண கஷ்டத்தை கொடுத்திருக்கோம், உனக்கு பயத்தை கொடுத்திருக்கோம், நிறைய விஷயங்களை உனக்கு ஆளுகை செய்திருக்கும் மரணம் என்ற பிசாசு. இனிமேல் அந்த மரணம் என்ற பிசாசு உன்னை ஆளுகை செய்ய முடியாது. உனக்குள் வியாதி வர முடியாது, உனக்குள் நோய்கள் வர முடியாது, நீ படுத்த படுக்கையை இருக்க மாட்ட, உனக்கு வயசாகாது, உன்னுடைய தோல் சுருங்காது, உன்னுடைய முடி கொட்டாது, உன்னுடைய முடி நரைக்காது. நீ மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. ஏனென்றால் நீ ஆல்ரெடி மரணத்தை ருசி பார்த்து விட்டாய் என்பதை புரிந்துகொள். இயேசு நமக்காக சிலுவையிலே செய்தார், நாங்களும் ஞானஸ்தானத்தில் செய்து விட்டோம் என்று புரிந்துகொள். நீ மரணத்தை ருசி பார்க்க மாட்டாய். உன்னை மரணம் அணுக முடியாது. நீ மரணத்தில் இருக்க மாட்டாய். மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது. மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரணத்தில் உங்களை ஆட்கொள்ள முடியாது. அதாவது ஆட்கொள்றதுனா என்ன, ஆண் கொள்றதுனா என்ன, ஆளுகை திறன். இத்தனை நாட்கள் உங்களை ஆண்டு இருக்கலாம் மரணம், உங்களை ஆண்டு இருக்கலாம் மரணம். ஆனா இனிமேல் நான் சொல்றேன், உன்னை மரணம் ஆள முடியாது. மரணம் உன்னை ஆள முடியாது. ஏன்னா மரணத்திலிருந்து ஒருத்தர் விடுதலை ஆக்கி விட்டார். அந்த பாவத்திலிருந்து ஒருத்தர் விடுதலை ஆக்கி விட்டார். சிலுவையில் அவர் அதெல்லாம் பண்ணாரு. சோ நம்மளுக்கு அது கஷ்டம். சிலுவையில நம்ம பாடுபடுறது கஷ்டம் சொல்லிட்டு பிதாவானவர் நம்ம ஞானஸ்தானம் என்ற வழியில ஈஸியா கொண்டு வந்துட்டாரு. அவர் மாதிரி அவர் என்ன பண்ணாரோ அதையே நம்மளும் பண்ணிட்டோம். அவர் என்ன பண்ணாரோ, அவர் என்ன பாடுகளை அனுபவித்தாரோ அதையும் நம்ம அனுபவித்தோம் ஞானஸ்தானத்தின் மூலமாக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவும் ஒண்ணு, இயேசுவும் ஈக்குவலான பர்சன் சொல்ல வரேன் நானு. அவரு சிலுவையில பண்ணாரு, நான் ஞானஸ்தானத்துல பண்ணிட்டேன். நீங்க சொல்லுவீங்கள அவர் ஒருத்தர் இதனால நம்ம எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சா, நம்ம எல்லோருடைய பாவங்களும் கழுவப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லுவீங்களே. அதற்காக தான் ஐடியா பண்றாரு. உனக்கு ஞானஸ்தானம் என்ற ஒரு ஐடியாவை கொடுத்து உனக்கு ஞானஸ்தானம் எடுக்க விட்டு நீ பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்ல வராரு. அவர் நமக்காக பாடுபட்டாரு, கஷ்டப்பட்டாரு. ஆனா நம்ம அந்த கஷ்டத்தை பார்க்காம நம்மளை ஈஸியா பிதா கொண்டு வராரு. அப்ப பிதாவுக்கு நீ எவ்வளவு முக்கியமான நபர் என்பதை புரிந்து கொள். பிதாவுக்கு நீ எவ்வளவு முக்கியமான நபர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ பிதாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ரொம்ப ரொம்ப வேல்யூவான பர்சன். பிதாவுக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக தெரிகிற. நீ முக்கியமான நபர் என்பதை புரிந்து கொள். ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ, நீ முக்கியமானவன், நீ முக்கியமானவனும் நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீ உனக்கே புரியாம மற்றவர்கள் புரியும் சொன்னா எப்படி புரியும்? அது புரியாது. உனக்கு ஃபர்ஸ்ட் புரியணும், நான் முக்கியமானவன் பிதாவிற்கு என்று எனக்கு ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சாதான் உங்களுக்கு என்னால பேச முடியும். சோ நம்ம பிதாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறோம். இயேசு சிலுவையில் செய்ததை பார்த்து நான் பேசுகிறேன். நம்ம பிதாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாக இருக்கிறோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். உங்களுக்கு அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, அதனால அறிந்திருக்கிறோம், மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம்னா நம்ம கிறிஸ்து கூட நம்ம அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவும் நாமும் ஒன்னா இணைந்திருக்கனால, நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சனால, நானும் கிறிஸ்துவும் ஒன்னா இணைஞ்சனால எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஜீவன் என்று பெயர் பெறுகிறது. அந்த குழந்தை ஜீவனாக மாறுகிறது. அந்த ஜீவன் என்ன சொல்லுதுன்னா,
மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை, மரணம் இனி ஒன்னு ஆட்கொள்ள முடியாது என்று அந்த ஜீவன் பேசுகிறது. இப்ப நானும் அவரும் ஒன்னா இணைந்திருக்கிறோம். நானும் அவரும் ஒன்னா இணைஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட இருந்து ஒரு சத்தியம் பிறக்குது, எனக்குள்ள இருந்து ஒரு ரெவலேஷன் வெளியே வருது. அந்த ரெவலேஷன் தான் ஒரு பேபி நான் சொல்றேன், ஒரு குழந்தை நான் சொல்றேன். அந்த வெளிப்பாட்டின் மூலமாக அந்த வெளிப்பாடு என்ன சொல்ல வருகிறது என்றால், இனி உன்னை மரணம் ஆட்கொள்வது இல்லை. புரிகிறதா? இனி உன்னை மரணம் ஆட்கொள்ளாதுப்பா. இதுதான் இந்த ரெவலேஷன். இனி உன்னை மரணம் ஆட்கொள்ளாது. ஏன் ஆட்கொள்ளாது? நானும் அவரும் இணைந்து விட்டோம். சோ அதனால மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாது. நானும் அவர் ஈக்குவல், அதனால மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாது. ஞானஸ்தானத்தின் மூலமாக நானும் சிலுவையில நானும் பாடுபட்டேன், நானும் அடிபட்டேன் என்று நீ சொல்ல வருகிற ஞானஸ்தானம் நீ முன்பு எழுதுற போது நீயும் மறிக்கிற. நீ எழுதும் போது திரும்பி அவரோடு கூட ஜீவனாக உயிர் தெளிகிறாய் என்பதை புரிந்து கொள். சோ மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது. எதனால் ஆட்கொள்ள முடியாதுன்னா நானும் அவரும் மீழ்ந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் போது ஒரு வெளிப்பாடு வருகிறது. அந்த வெளிப்பாடுதான் மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இணையினாலதான் வெளிப்பாடு வருகிறது. இணையாவிட்டால் வெளிப்பாடு வராது, அறியாவிட்டால் வெளிப்பாடு வராது. நானும் அவரும் அறிகிறனாலதான் எங்களுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த வெளிப்பாடு என்ற குழந்தை எனக்கும் அவருக்கும் பிறக்கும் போது அந்த குழந்தை பேசுது, அந்த வெளிப்பாடு பேசுது, மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது என்று பேசுகிறது. அந்த குழந்தை நிறைய பேசும். அந்த குழந்தை நிறைய பேசும். இங்க மரணம் ஆட்கொள்ள முடியாது என்று பேசுகிறது. அடுத்து 14 வருஷத்துல பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று பேசுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன ஆட்கொள்ள முடியாது? மரணம் ஆட்கொள்ள முடியாது. மரணத்தோட ஆளுகை திறன் உன்கிட்ட கிடையாதுப்பா. மரணத்தின் ஆளுகை திறன் உன்கிட்ட செயல்பட முடியாது. உன்னை ஆட்கொள்ள முடியாது. மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது. பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. மரணம் ஆட்கொண்டாதால பாவம் உன்னை மேற்கொள்ளும். மரணமே இங்க ஸ்டாப் ஆயிருச்சு. மரணமே இங்க ஸ்டாப் ஆயிருச்சு. பாவத்துக்கு என்ன வேலை? நம்ம பெரிய ஆளையே அடிச்சிட்டோம். நம்ம பெரிய ஆளையே அடிச்சிட்டோம். ஒரு ரவுடி கேங்ல இருக்க பெரிய ஆளை நம்ம அடிச்சிட்டோம். சோ அங்க இருக்க பொடிவாண்டுகளுக்கு எல்லாம் என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. எல்லாம் தெரிச்சு ஓடிடும். ஒரு கேங்ல பெரிய ரவுடி இருக்காருன்னா அந்த ரவுடி அடிச்சாச்சுன்னா அந்த ரவுடி அடிச்சது துண்டக்கான துணியக்கான ஓட விட்டோம்னா அந்த இருக்க பொடிவாண்டுகள் எல்லாம் நம்ம கூட சண்டைக்கு வராது, அதுவும் ஓடிடும். படத்துல பார்த்திருப்பீங்க. சோ நம்ம பெரிய ஆள் அடிச்சிட்டோம். நம்ம மரணம் என்கிற ஒரு மான்ஸ்டரை அடிச்சதுக்கு அப்புறம் சரி தாவீது கோலியாத் அடிச்சான். கோலியாத்துக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சோ கோலியாத் அடிக்கும் போது திரும்பி தாவீது கூட நிறைய பேர் சண்டைக்கா வந்தாங்க. சண்டைக்கு வந்தாங்களா? வரல. எல்லா பொடுசுகளும் ஓடிடுச்சுங்க. ஏன்னா அடிச்சது தலைவன் அடிச்சாச்சு. தலைவன் அடிச்சனால மீதி இருக்க எல்லா பொடுசுகளும் ஓடிடுச்சுங்க. சோ இந்த நேரத்துல இயேசு என்ன பண்றாருன்னா மரணத்தை அடிக்கிறாரு. மரணத்தை அடிக்கும் போது மீதி இருக்க பாவமான காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடுகிறது. இந்த நேரத்துல நீ மரணம் இல்லை என்ற ஒரு சத்தியத்தை நீ எடுத்து பேசும்போது உன்னை சுற்றி இருக்கிற பாவங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உன்னை விட்டு விலகி செல்லும். ஒரு கல்லு வானத்துல பறக்குதுன்னா வச்சுக்கோவே, அப்படியே பார்க்கும், கீழே இறைய பார்க்கும். கரெக்டா இறைய மட்டும் போக்கஸ் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போகும். சோ அதே மாதிரிதான் நீ அப்படியே பார்க்கும்போது கரெக்டா போக்கஸ் பண்ற. மரணம் முன்னே ஆட்கொள்வது இல்லை என்ற போக்கஸ் பண்ணி அந்த வார்த்தை அப்படியே கச்சப்புன்னு புடிச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போகும்போது மீதி இருக்கிற எதுவுமே உன்கிட்ட வேலை செய்ய முடியாது. மீதி இருக்க ஒண்ணுமே உன்கிட்ட வேலை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள். இங்க மரணம் உன்னை ஆட்கொள்வது இல்லை. அதனாலதான் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. உன்னை மரணம் ஆட்கொண்டுச்சுன்னா, நீ இந்த சத்தியத்தை அறியாமல் உன்னை மரணம் ஆட்கொண்டுச்சுன்னா உனக்குள்ள பாவங்கள் மேற்கொள்ளும். உன்னை சுத்தி பாவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப இந்த நேரத்துல உன்னை சுத்தி பாவங்கள் இருக்கிறது என்றால் உன்னை மரணம் ஆட்கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். பாவம் உன்னை மேற்கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது. நீ பாவத்துல இருக்கின்ற அர்த்தம் கிடையாது. நீ மரண தருவாயில இருக்கிறேன் என்ற அர்த்தம் என்பதை புரிந்து கொள். பாவத்துல இருக்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த சத்தியம் உனக்கு புரியணும்.
இந்த சத்தியம் உனக்கு புரியணும். எனக்குள்ள மரணம் வர முடியாது, என்னை மரணம் மேற்கொள்ள முடியாது, என்னை மரணம் ஆட்கொள்ள முடியாது என்று நீ வாயிலை திறந்து பேசும்போதுதான் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஃபர்ஸ்ட் நீ அடிக்க வேண்டியது பெரிய ஆள, அதாவது மரணம் எனக்குள்ள வேலை செய்ய முடியாது, எனக்குள்ள ஆட்கொள்ள முடியாது என்று நீ பேசும்போது பாவமான காரியங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லும். நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவ. மரணம் இல்லை என்ற செய்தி உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாக மரணத்திலிருந்து நீ விடுதலையாகிறியா இல்லையான்னு தெரியல. இந்த சத்தியத்தை நீ நம்பினால், இந்த சத்தியத்தை நீ விசுவாசித்தால் பாவமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது. அந்த பாவத்தின் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். ஏன்னா அவர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். உன்னுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். எத்தனை ஆண்டுகளாக நீ சிறைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பாவத்துல, எத்தனை ஆண்டுகளாக சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த பாவத்துல, சோ மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது என்று அவர் சொல்லும் போது, அந்த வார்த்தையை நீ நம்பி, அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, பாவமான காரியங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற நீ காண்பாய். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். உன் கண்களால் காண்ப, நீ உன்னுடைய கண்ணை வச்சு பார்ப்ப. என்னடா இந்த பாவம்லாம் நான் பண்ணிக்கிருந்தேன், இப்ப அந்த பாவத்தை மறந்துட்டேனே, அந்த பாவம் பண்றது கிடையாது, அது ஞாபகம் வர மாட்டேங்குது எப்படி பண்ணணும்னு அப்படின்னு உனக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னா பெரியவனை தான் அடிக்கணும். மரணத்தை அடி, பாவம் ஓடிடும். மரணத்தை அடி, பாவம் ஓடிடும். சோ வாழ்க்கையில பாவம் இருக்கிறதா? பாவம் இல்லை, மரணம். மரணம் அது பாவம் கிடையாது, அது பாவம் கிடையாது, மரணம். ஸோ பிசாசு என்ன பண்றான்னா, எப்படி இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? படத்துலலாம் பார்த்துருக்கும் போது சும்மா அந்த 2 கிலோ சரக்கு வந்து இதில் விட்டுட்டு அதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து போலீஸ் எல்லாம் பிஸியாக இருக்கும்போது அந்த 2 கிலோ சரக்கு பிடிக்கும்போது வேற வழியை சேர்ந்து 100 கிலோ 150 கிலோ 200 கிலோ சரக்கை வெளியே கொண்டு போயிடுவாங்க. அதே போலதான் இந்த பாவம் என்ற ஒரு இதை வந்துட்டு காமிச்சு உன்னை இந்த பாவத்துல பிஸியா வைக்கிட்டு உனக்குள்ள அந்த மரணத்தை அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அது உனக்கு புரியாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ மரணம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. இந்த சத்தியத்தின் மூலமாக நீ அவர் கூட சேர்ந்து அடக்கமாயிட்ட, நீயும் அவர் கூட சேர்ந்து திரும்பி உயிர் அடைஞ்சிட்ட. சோ இனிமேல் நீ மரிக்க தேவை கிடையாது. இனி அவர் எப்படி மரிக்காமல் இருக்கிறாரோ அதே போல நீயும் மரிக்காமல் இருப்ப. அவர் எப்படி வியாதியில இல்லையோ அதே மாதிரி நீயும் வியாதியில இருக்க மாட்ட. அவர் எப்படி அந்த மரணத்தை திரும்பி அவர் பார்க்கலையோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில நீ மரணத்தை பார்க்க மாட்ட என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீ மரணத்தை பார்ப்பது கிடையாது, நீ மரணத்தை ருசி பார்க்க மாட்ட என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது என்றால் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. மரணம் உன்னை ஆட்கொள்ளும் என்றால் பாவம் உன்னை மேற்கொள்ளும். பாவத்துல நீ இருந்துகிட்டே இருப்ப, பாவத்திலேயே நீ நடந்து போய்கிட்டே இருப்ப, பாவத்திலேயே நீ என்னதான் நீ ஞானஸ்தானம் எடுத்தாலும் இந்த சத்தியம் உனக்கு புரியலன்னா நீ பாவத்துலதான் இருப்ப. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருமே நீதிமன்றங்கள் கேட்டா நீதிமன்றங்கள் தான், ஆனா அவர்கள் பாவம் செய்யவில்லையா என்று கேட்டால் பாவம் செய்கிறார்களே, பாவத்தில் இருக்கிறார்களே. ஏன் பாவத்தில் இருக்காங்கன்னா இந்த சத்தியம் அவர்களுக்கு புரியவில்லை. சோ மரணம் அவர்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற சத்தியம், ஆட்கொள்ள முடியாது என்ற சத்தியம் அவர்களுக்கு புரியவில்லை. நான் ஒரு வாட்டி தான் நான் சாவேன், 2வது வாட்டி நான் சாக தேவையில்லை, அவர்கள் இன்னும் சாகவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சோ அவர்கள் எல்லாம் செத்து விட்டார்கள், திரும்பவும் உயிர் அடைந்து விட்டார்கள் என்பதை புரிய வைப்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ ஞானஸ்தானத்தின் மூலமாக செத்து திரும்பவும் உயிர் தெழுந்து விட்டார். நீ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நீ திரும்பவும் எழுந்து விட்ட என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில்.
நீ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலும் அடைந்து விட்டாய். அவர் எப்படி மரிக்க தேவையில்லையோ அதே போல நீயும் மரிக்க தேவையில்லை. அவர் எப்படி வியாதியில இருக்க தேவையில்லையோ அதே போல நீயும் வியாதியில இருக்க தேவையில்லை. உன் குடும்பத்தில் வியாதிகள் இருக்க முடியாது என்று நான் வற்புறுத்துகிறேன். உன் குடும்பத்தில் வியாதி இருக்கிறது என்று உன் வாயால் சொல்லி உன் வியாதியை நீ அழைக்காதே. எனக்கு மரணம் இருக்கிறது என்று சொல்லி உன் மரணத்தை நீ அழைக்காதே. நீ என்ன சொல்றியோ அது உன்னிடத்தில் வரும். என்னிடத்தில் மரணம் இல்லையே என்று சொல்லு, என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி இந்த நேரத்தில் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நித்திய ஜீவன் கடந்து வரும் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு பிரோஜனமாக இருந்தது? ஃபர்ஸ்ட் அடிச்சா பெரியால் அடிக்கணும். எப்படி? பெரியால் அடிக்கணும். அடிச்சாலும் பெரியால் அடிக்கணும். பெரியால் அடிச்சோம்னா மீதி இருக்க சிறுசுகளாம் ஓடிடும். மரணத்தை அடி, பாவம் ஓடும் உன் வாழ்க்கையில இருந்து. உன் வாழ்க்கையில இருந்து பாவம் இருக்கு. இவன் பாவியா இருக்கான்னு சொல்லிருக்கீங்க. அவன் பாவியா இல்ல, மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். நீ பாவியா இல்ல, மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிற. உன் வாழ்க்கையில இருந்த அந்த மரணம், அந்த பாவங்கள் எல்லாம் போகணும்னா நீ அடிக்க வேண்டியது பாவத்தை இல்ல, மரணத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ அடிக்க வேண்டியது மரணத்தை அடிக்கணும், பாவத்தை அடிக்க கூடாது. பாவம் என்ன பண்ணுச்சு? அது பச்சை குழந்தை, அது ஒண்ணுமே தெரியாது. மரணத்தை அடி. அழகா வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் பிசாசு. உன் வாழ்க்கையில அழகாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். நீயும் அவனுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிற. இந்த சத்தியத்தின் மூலமாக உனக்கு மனக்கண்கள் ஓப்பன் ஆகணும். பாவம் வருதுன்னா பாவம் வர கிடையாது, மரணம் வந்து கொண்டிருக்கிறது. அது பாவம் கிடையாது, அது மரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது பாவம் கிடையாது, மரணம். இந்த நேரத்தில் மரணம் நம்மளை விட்டு, பாவம் நம்மளை விட்டு போக வேண்டும் என்றால் நாம் அடிக்க வேண்டிய ஆளு மரணம். மரணத்தை எப்படி பிரதர் அடிக்கிறது? உன் வார்த்தைகளால் அடிக்க வேண்டும், உன் விசுவாசத்தினால் அடிக்க வேண்டும். நீ விசுவாசத்தினால் அடிக்க வேண்டும் மரணத்தை. உன் வார்த்தைகளால் நீ அடிக்கலாம் மரணத்தை, உன் விசுவாசத்தினாலும் அடிக்கலாம் மரணத்தை. நீ பேசினால் அந்த மரணம் உன்னை விட்டு போய்விடும். நீ பேசினால் இயேசு சிலுவையில எனக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக பலியாகி விட்டாரு. அதுக்கு ஈக்குவலா நானும் போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நானும் ஒரு அடி செத்து நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். அவரோடு கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். திரும்பி அவரோடு கூட நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். அவர் எப்படி மரிக்காம இருக்கிறாரோ அதே போல நானும் மரிக்காம இருப்பேன். அவர் எப்படிங்க மரிக்காம இருக்கிறாரு? அவர் எப்படிங்க மரணத்தை பார்க்காம இருக்கிறாரு? அவருக்கு எப்படிங்க வியாதி வராம இருக்கு? அதே போல நானும் வியாதிப்பட மாட்டேன் என்று நீ சொல்லுவாயாயில் உனக்கு அது வராது. நித்திய ஜீவன் இந்த நேரத்துல கடந்து வருவதாக உன் வீட்டிற்குள் நித்திய ஜீவன் உன் வீட்டுக்குள்ள கடந்து வரும். இந்த நேரத்துல நித்திய ஜீவன் அடைவ. நீ மரண படுக்கையில இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நேரத்துல அது அந்த பாவத்துல சிக்கிருந்தாலும் பரவாயில்ல. அது பாவம் கிடையாது, அது மரணம் என்பதை புரிந்து கொள். பிசாசு உன்னை மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவன் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவன் பொய்களை உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் பேசுகிறது எல்லாம் பொய். உனக்கு பாவத்தை கொடுத்துட்டு இது வெறும் பாவம் தானே அப்படின்னு சொல்ல வைக்கிறான். ஆனா அது பாவம் கிடையாது, அது மரணம். நீ பாவம் அசால்ட்டா நினைச்சுட்டு இருக்க. அது பாவம் கிடையாது, அது மரணம். நீ மரணத்தை அடிக்கும் போது பாவம் உன்னை விட்டு விலகி ஓடிடும். மரணத்தடி அடிச்சா பெரியாரெல்லாம் அடிக்கணும். சும்மா சின்ன பையன் எல்லாம் கூட்டு அடிக்க கூடாது. பெரியார் அடி. நீ இருக்க பொடுசுகளா ஓடிடும் உன்னை விட்டு. இந்த நேரத்துல உன்னை விட்டு பாவங்கள் எல்லாம் விலகி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக, இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பதன் மூலமாக உன்னிடத்தில் மரணம் வேலை செய்ய முடியாது. பாவங்கள் உன்னிடத்தில் வேலை செய்ய முடியாது. எல்லா பாவங்களும், எல்லா வியாதிகளும், எல்லா நோய்களும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் எல்லாத்தையுமே. நான் திரும்பவும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லையே. அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நான் மரிக்க தேவையில்லையே. ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லாத்தையுமே. அதுக்கு ஈக்குவலா நானும் போய் நான் எடுத்துட்டேன். இதுக்கு மேல எப்படி நான் உனக்கு எவிடன்ஸ் காட்டுறது? காட்ட முடியாது. இதுக்கு மேலாம் காட்ட முடியாது. உன் கூட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசவே முடியாது. நான் மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசுறதை வேஸ்ட். இந்த வார்த்தைகள் மூலமாக உனக்கு தெரிய வேண்டும், மரணம் எனக்குள் வேலை செய்ய முடியாது, என்னை ஆட்கொள்ள முடியாது என்பது இந்த வசனத்தை நான் சொல்லும் போதே உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரணம் உன்னை ஆட்கொள்ள முடியாது. ஆட்கொள்ள முடியாதுன்னா
ஆளுகை, மரணத்தின் ஆளுகை உன்னை செய்ய முடியாது. மரணம் உன்னை ஆளுகை செய்ய முடியாதுங்க இந்த இடத்துல. ஏன்னா நீ என்ன அறிந்திருக்கிற, அதாவது மரித்தலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம ஏன்னா கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் மரித்தலிருந்து எழுந்த கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறோம். இனிமேல் அவர் மரிக்க மாட்டாரு என்று சொல்லி நம்ம அறியும் போது, அவர் கூட ஒன்னாகும் போது நமக்குள்ளது ஒரு வெளிப்பாடு வருது. அந்த வெளிப்பாடு தான் அடுத்த வசனத்திலே இருக்கிறது. இனி அவரை மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை. மரணம் இனி அவர் ஆட்கொள்வது இல்லை. சோ சிலுவையில் அவர் பண்ணார்ல, சிலுவையில் அவரு நமக்காக மரித்தாரு, அவர் திரும்பி உயிர் தெழுந்துட்டாரு. சோ அவர் இனிமேல் அவர் மரிக்க தேவையில்லை. அதனால அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது, நான் மரணம் இனிமேல் அவரை ஆட்கொள்ள முடியாது என்ற வெளிப்பாடு அவர் சொல்றாரு. சோ அதே மாதிரி நானும் சொல்றேன், நான் ஞானஸ்தானத்தின் போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அதே மாதிரி நானும் எந்திரிச்சேன். அப்ப நானும் சொல்லுவேன், மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாது என்று நான் சொல்லுவேன். அவர் சொல்றாரு மரணம் நான் மரிக்க தேவையில்லைப்பா, இனிமேல் நான் மரிக்க தேவையில்லை. ஏன்னா நான் மரணத்தை நான் பார்த்துட்டேன், நான் மரிக்க தேவையில்லை, நான் என்னைய மரணம் ஆட்கொள்ள முடியாது தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அதே மாதிரி நானும் சொல்றேன், நானும் வரேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன், ஞானஸ்தானத்தின் மூலமாக நானும் மரிக்கிறேன், நானும் உயிர் தெளிதல் அடைகிறேன். நான் இப்ப சொல்றேன், என்னை மரணம் ஆட்கொள்ள முடியாது என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன், உங்களை மரணம் ஆட்கொள்ள முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை மரணம் ஆட்கொள்ள முடியாது என்று நான் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன். இன்னும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னும் மரணம் இருக்குன்னு சொல்லாதீங்க உங்க வாயை திறந்து. அப்ப அவர் நமக்காக சிறுவேலை செய்தது எல்லாம் பொய்யாக மாறிவிடும். பிசாசு ஜெயித்து விடுவான். நீங்க நம்ம டீம் சேம் சைட் கோல் அடிக்க கூடாது. எதிர் டீமை பார்த்து தான் கோல் அடிக்கவே தவிர நம்மளுக்கே கோல் அங்கிட்டு அடிச்சு தரக்கூடாது. புரிகிறதா? சேம் சைட் கோல் அடிச்சுக்கிருக்கீங்க நீங்க. இப்ப பிசாசு பார்த்து சிரிக்கிறான். இவங்களுக்காக தான் நீங்க சிலுவையில மரித்தீங்க பாருங்க, மரணம் இருக்குன்னு சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சிரிக்கிறான். பாருங்க உங்க டீம் ஆளுங்க எங்களுக்கு கோல் அடிச்சு தந்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் பிசாசு. சோ சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து இருந்து அறிக்கை பண்ணுங்க, மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாது, வியாதி என்னை ஆட்கொள்ள முடியாது, நோய்கள் எங்களை ஆட்கொள்ள முடியாது, கடன் எங்களை ஆட்கொள்ள முடியாது, பலவீனங்கள் என்னை ஆட்கொள்ள முடியாது என்று உன் வாயை திறந்து சொல். அப்படி நீ சொல்லும் போதுதான் என்ன ஆகுதுன்னா, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீ வாயை திறந்து சொல்லணும், அப்பதான் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. சோ மரணத்தை அடி, பாவம் உன்னை மேற்கொள்ளாது. பெரியவனை அடி, சின்னவன் அவனே ஓடி போயிடுவான். ஓகேவா? ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே. ஏசப்பா ஸ்தோத்திராண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா, பாவத்தை நாங்கள் விட வேண்டும் என்றால் மரணத்தை அடிக்க வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிய வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இத்தனை நாள் நாங்கள் பாவத்தின் மேலவே ஃபோக்கஸ் வச்சனால தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே பாவத்துக்கு எதிராக. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் மரணத்தின் மேலே ஃபோக்கஸ் வைக்கிறோம் ஆண்டவரே. மரணத்துக்கு மேலே நேராக ஃபோக்கஸ் நான் திருப்புறேன் ஆண்டவரே. மரணத்துக்கு நேராக நான் ஃபோக்கஸ் திருப்புறேன். அந்த மரணத்தை அடிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தையினால நான் மரணத்தை அடிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தினால நான் அந்த மரணத்தை அடிக்கிறேன். ஸோ பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது, மரணம் எங்களை ஆட்கொள்ள முடியாது என்ற சத்தியத்தை நான் இவர்களுக்கு போதித்தேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே गाइस, இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஸோ இந்த சத்தியத்தை கேளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்ப விரும்பினால் ஜிபே நம்பர் 6339333363 என்ற நம்பருக்கு ஜிபே மூலமாக பணம் அனுப்பி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னாலும் இதே நம்பர் தான், இந்த நம்பருக்கே நீங்கள் அனுப்பிக்கலாம். ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னாலும் எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் கால் எடுத்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களை மரணம் ஆட்கொள்ள முடியாது என்ற சத்தியம் உங்களுக்கு நல்லாக புரிய வேண்டும்.
இன்னும் நீங்கள் மரணம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தால் பிசாசு சைடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க என்று அர்த்தம். மரணம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சேம் சைடு கோல் அடித்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏசப்பா டீமில் இருக்கீங்க, ஆனால் பிசாசுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ மரணம் இல்லை என்று சொல்லுங்கள், அது கோலாக மாறும், நம்மளுக்கு கோலாக மாறும். நம்மளுக்கு கோல் அதிகப்படுத்துங்க. ஸோ பிசாசுக்கு கோல் அதிகப்படுத்தாதீங்க. நம்ம டீமில் இருந்துட்டு பிசாசுக்கு கோல் அதிகப்படுத்தாதீர்கள் என்று உங்களை வற்புறுத்துகிறேன். ஓகே, என்னுடைய புக்கு ஒன்று இருக்குது, சேலுக்கு இருக்குது. 20 ரூபா தான். மரணத்திற்கு குட் பை என்ற புக்கு நான் எழுதியிருக்கேன். அந்த புக்கு வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 6383933363 இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, அடுத்த செக்ஷனில் சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.